வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ₹1 பட்ஜெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 பட்ஜெட்டில் என்னென்ன வண்டி இருக்குது, என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் ப்ரைஸுக்கு கொடுக்கறதுக்காக இருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோண்டா CR-V. ஸோ இந்த வண்டியோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1,99,000 வருது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு SUV டைப் வண்டி இது. இதில் ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் தான் வரும். நம்ம வேணால் 7 சீட்டராக நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு தான் போட்டுக்கலாம். பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. பேக்கில் கொஞ்சம் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இதோட வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது. ஸோ வண்டி பாருங்கள் செம்ம லக்ஸுரியாக இருக்கும். லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்னமோ ஃப்ரண்ட்டில் பவுச்செல்லாம் இருக்குது. வாட்டர் கேன் பவுச் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக்கில் சீட் பாருங்கள். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வேணுன்னா அதில் சீட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், அது ஒரு ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஏர் பேக் வந்துடுது. 2006 மாடல் இது. ஸோ ஓனர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வந்துடுறாங்க. ஸோ ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ப்ரீமியம் கார் இது. 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது. சூப்பர் ப்ரைஸ் இது. நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. 1,99,000 ஃபிக்ஸட் ப்ரைஸு, அதுக்கு கம்மி கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது i20. ஸோ போன வாரத்தில் வந்த வண்டி இது. பார்த்தீங்கன்னா இது வந்து 2010 மாடல் பெட்ரோலு. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு டென்ட் இருக்குது பேனட்டில். ஸோ மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. ஸோ டயர் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஸோ இருந்தாலும் லைட்டாக சின்ன சின்ன டச்சப் எதுவும் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல, சின்ன சின்ன இடத்துல. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியரும் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ 4 வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. இன்டீரியர் பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இல்லை, ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதோட வண்டியோட ப்ரைஸ் கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அதுக்கப்புறம் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி இருக்குது. ஆக்சுவலாக வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான். பவர் ஸ்டேரிங் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் இன்ஜினு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 வருது. நேரில் வந்தீங்கன்னா பார்த்து நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Accent. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. எல்லாமே பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. பாடி லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ எந்த ஒரு அடியோ டென்ட் எதுவும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியரும் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ ஒரு ஆடியோ சிஸ்டம் நார்மலாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ சீட் கவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட்டராக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம சீட் கவர் போடணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். 2008 மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,45 வருது. ஸோ இண்டிகோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல் 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது. ஸோ லோக்கலில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஏதோ 50% உங்களுக்கு ஃபைனான்ஸ் இதை பண்ணி கொடுப்பாங்க, சொந்த வீடு இருந்துச்சுன்னா. லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். இதோட இன்டீரியர் காமிச்சிட்றேன். இதில் உங்களுக்கு விண்டோ, நார்மல் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை லோ பட்ஜெட்டில் நல்ல சூப்பரான வண்டி. லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,5 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Chevrolet Spark. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் தான். பட் சின்ன சின்ன டென்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள். இந்த பேனல் வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு கிளாஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வீலர் காஸ்ட்டு தான்.
பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஹெவி டியூட்டி எடுத்துக்கிட்டாவே என்ன ரேட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 89,000 ஒரு ஆஃபர் ப்ரைஸ் இது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் செவரட் ஸ்பார்க் தான். ஸோ இது 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ஃபிக்ஸட் ப்ரைஸ், 55,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல வண்டி. ஸோ இது இருக்கிற கண்டிஷனுக்கு தான் கொடுக்குறாங்க, வந்து செக் பண்ணிக்கோங்க. 55,000 தான். பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் பர் அந்த வண்டியில் என்ன இன்டீரியர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் அப்ட்ரா மேக்னம் டீசல் வண்டி. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியும் சரி. நல்ல மைலேஜ் வேணும்னு டிபெண்ட் பண்ணுறவங்க உண்மையிலே இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நம்பர் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு TN72 வந்துடுது. அதாவது பார்த்திங்கன்னா சென்னை நம்பர் கிடையாது. ஸோ பாருங்கள், பாடியில் பெருசாக அடி டென்ட் எதுவும் இல்லை. இந்த மேனட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, ஏசி கூட ஒர்க்கிங்கில் இருக்குது, லெதர் சீட் இருக்குது. பேக்கில் பாருங்கள், அருமையான ஸ்பேஸியான வண்டி. இன்டீரியரில் நல்ல ஸ்பேஸியாக இருக்கும். ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். இல்லை டேஷ்போர்டெலாம் பாருங்கள். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இதில் ஏர் பேக் பார்த்திங்கன்னா ஒரு டியூயல் ஏர் பேக் வந்துடுது. வீல் பார்த்திங்கன்னா அலாய் வீல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல். ஓனர் பார்த்திங்கன்னா 4 வந்துடுறாங்க. ஓனர் 4 தான்னாலும் வண்டி பார்த்திங்கன்னா கப்பல் மாதிரி நல்ல ஒரு லக்ஸுரியான ப்ரீமியம் கார் டைப். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது, ABS வந்துடுது. ஃபுல் டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல அது ஒரு ப்ரீமியம் டைப் கார் தான் இது. டீசல் வேரியண்ட் வேறு, நல்ல மைலேஜ் கொடுக்குறது. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸாக வந்து 135 கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல். ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2011 135 கொடுத்துடலாம். டீசல் வண்டி, பேப்பர்ஸ் 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா பெட்ரோல் வண்டி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 தான் இந்த வண்டியும் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம பார்த்த 3 வண்டியுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா 135 வருது. இந்த வண்டியில் அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை. 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஏசி ஃபுல் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, நம்ம வேணால் மாற்றிக்கலாம். சீட் கவர் வேணால் மாற்றிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏர் கண்டிஷன் செம்மையாக இருக்குது. வண்டி பெட்ரோல் வண்டி தான். ஸோ 1,35,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வாரத்தில் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, வண்டி என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்க வண்டி தான். அதில் இன்னொரு வண்டி விட்டுட்டாச்சு, இருந்து காமிச்சிட்றேன். ஃபோர்டு பார்த்திங்கன்னா ஃபிகோ 2010 மாடல் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் தான். வண்டியில் அடியோ டென்ட்டை பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். வண்டி ஒரு லக்ஸுரியான டைப் கேட்டகரி வண்டி. நல்லா சின்னதாக சூப்பராக இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் போட்டிருக்குறாங்க. ஏசி பார்த்திங்கன்னா கூலிங் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். என்னென்ன பிராண்டில் என்னென்ன கார்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கலாம்.